அப்போ ஒரு ஆலயம் என்பது என்ன தெரியுமா? உங்களுக்கு நீங்கள் போய் நிற்கிற ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறீங்க. நின்னோடனே உங்கள் தலை கலைஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அப்படி பார்த்துட்டு தலை தானே அப்படி போவீங்களா? அப்படி போகிறதுக்கு ஆள் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா களைச்சி விட்டுட்டு அப்படியே போக மாட்டோம் இல்லையா? பார்த்த உடனே என்ன செய்கிறோம்? இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் எக்ஸாம்பிளோட சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறீங்க. இப்போ அதே மாற்றிக்கோங்க. ஆலயத்துக்கு வரீங்க. இப்போ அங்கே நம்முடைய அலங்கோலம் தெரிகிறது. மகனே மகளே, இதில் நீ தவறு செய்கிறப்பா, இதில் உன்னுடைய காரியம் எனக்கு பிடிக்கலப்பா அப்படின்னு சொல்வது கலைஞ்சு கிடக்கிற மாதிரி. அப்படியே கேட்டுட்டு அதோட அப்படியே போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன அர்த்தம்? கலைஞ்ச தலையா? ஆலயத்துக்கு கண்ணாடி கண்ணாடி முன்னாடி சிஸ்டர் சரியான நேரத்துக்கு வா, அப்படியே தலையெல்லாம் கலைஞ்சு கிடக்கு. அப்படியா? எத்தனை வாரம் நீ கலைஞ்ச தலையோட வந்துகிட்டு இருக்க, என்னைக்கு தான் தலையை சீவ போறன்னு தெரியலையா? அப்ப தேவன் அதுதான் கண்ணாடி முன்னாடி பார்க்கறதுக்காக ஆலயத்திற்கு வரல. முதல்ல பார்த்தா தான் தெரியும். கண்ணாடி இல்லைன்னா என் தலை எப்படி இருக்குன்னு தெரியாது. இப்போ எனக்கும் தெரியல எப்படி இருக்குன்னு. ஆனால் ஒரு கண்ணாடியை பார்க்கும்போது எனக்கு தெரியும். ஆனால் நான் சரி செய்யாமலும் இருக்கலாம், சரி செய்து கொள்ளலாம். அப்போ ஆலயத்திற்கு வந்த ஒவ்வொருவரும் கண்ணாடி போல நம்முடைய ஆத்மாவை இந்த ஆலயத்தில் தேவன் உங்களுக்கு உயர்த்தி காட்டுகிறார், தெளிவுபடுத்தி காட்டுகிறார். நீ இந்த காரியத்தில் குறைவுபட்டு இருக்கிறாய், இந்த காரியத்தில் நீ நல்லா இருக்கப்பா. ரெண்டுமே காட்டும் பாருங்க. அப்பா சூப்பராக ஷேவ் பண்ணி நீட்டாக வளவலன்னு இருக்க, அதுவும் தெரியுமில. குறை மட்டும் தெரியுமா? நீ ஆலயத்துக்கு வந்தால் குறையும் தெரியும், நிறையும் தெரியும். கண்ணாடினா ரெண்டும் தான் காட்டும். நாம் அநேக நேரத்தில் நிறைய மட்டும் பார்த்துட்டு போக இல்லை இல்லை, குறை என்ன இருக்குது அதை பார்த்துட்டு அதோட போகக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? நம்மக்கிட்ட என்ன பேசுகிறாரோ தேவன் அதை என்ன செய்யணும்? சரி செய்யணும். அப்போ அதை சரி செய்து கொள்வதற்கு தான் ஆலயம். இங்கே நல்லா போட்டு காமிச்சாச்சு, நீங்கள் தான் என்ன செய்யணும்? சரி செய்ய வேண்டும். பாருங்க, ஜெபிக்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்க. ஜெபிக்க 10 நிமிஷத்துக்கு மேலே ஜெபிக்க முடியாது அப்படின்னாங்க. அப்போ இது ஆலயத்திற்கு வந்தபோது கண்ணாடியை போல காட்டியது. அப்படியே பார்த்தோம் எல்லாம். சரி, அப்போ ஜெபத்தை ஒன்று போடுவோம் அப்படின்னு சொன்னோன்னே வந்தவர்கள் எல்லாம் இப்போ சொல்கிற சாட்சி 1 மணி நேரம் பத்தலைன்றாங்க. எனக்கும் புரியலை. இதே ஆளுக தான் அப்பையும் ட்ரை பண்ணாங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே ஓடலை ப்ரேயர்னாங்க.